தீவிரவாதத்தை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் சமரச பேச்சு நடத்தக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுப்பது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு விழுந்த சம்மட்டி அடி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடை. வைத்தறிச்சலில் தான் புரோக்கர் வேலை நாங்கள் பண்ண மாட்டோன்ற வார்த்தையை ஜெய்சங்கர் சொல்லார். அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்கக்கூடாது. இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் ஒரு நாள் சமரசம் எட்டப்படும். அதில் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அந்த அமைதி பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடந்த அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னா அதை விட அவமானம் இந்தியாவுக்கு எதுவும் கிடையாது. மிகப்பெரிய ராஜதந்திரி என்று கருதப்பட்ட ஜெய்சங்கர் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறார். நாளைக்கு அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தாகவும் போய் முடியும். இந்திய பாதுகாப்பு கண்டிப்பாக, ஏன்னா பாகிஸ்தான் அதற்கு பிறகு செய்யக்கூடிய சில்மிஷன்கள் அட்டுழியங்களை கண்டிக்க வேண்டிய அளவுக்கு அமெரிக்கா கண்டிக்காது. 45 ஆண்டுகளாக ஒரு ராஜதந்திரியாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கருக்கு இதோட உண்மை நிலவரம் குத்துது. ஈரான் நமக்கு நல்ல நட்பு நாடு தானே, ஓரளவுக்கு நமக்கு மிகச்சிறந்த நட்பு நாடுங்க. அவன் நம்மளை எதுவுமே பண்ணதில்லைங்க. அவன் நாட்டு தலைவரை கொன்னதுக்கு இன்ன வரைக்கும் மோடி இரங்கல் தெரிவிக்கல. நமக்கு எவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்காங்க. இப்போ கூட அவன் நம்முடைய கப்பல்களை அந்த பக்கத்தில் அனுப்ப தயாராக தான் இருக்காங்க. நமக்கு அமெரிக்காவும் நட்பு நாடு. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவும் பிரச்சனையை நம்மளால தீர்த்திருக்க முடியும்னாங்க. ட்ரம்ப் கால் பண்ணி பேசினார்னு மோடி சொல்லியிருந்தார். அதெல்லாம் இவங்களை சொல்லிக்க வேண்டியதான். பேசுறதுக்கும் அவன் பேச்சுவார்த்தை நடக்கணுன்றதுக்கும் அர்த்தம் இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குது. அமெரிக்காவோட கைத்தடியாக இந்தியா மாறிவிட்டது என்பதற்கு இது ஒரு இல்லை. இன்னொன்று சார், ஆப்போசிட்டில் இருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா, இந்த பக்கம் ஈரான் தானே. அப்படி இல்லைங்க, நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கணும். இல்லை, நாளைக்கு கமேனிக்கு நடந்தது இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கான நடக்கலாம். ஈரான் எப்படி சார் இவ்வளோ தூரம் தாக்குது? அவங்களும் அதுதான் ஆச்சரியமான விஷயம் தான். அதுவும் தலைவரை கொண்டதுக்கு பிறகு செதறிடும். கரெக்டான பாயிண்ட். தலைவர்களை தொடர்ந்து 3 தலைமுறை காலி பண்ணிட்டான். தாக்குதல் இந்த போர் அமெரிக்காவுக்கு பெருத்த அடி. வெற்றி தானே அது அப்படி சொல்லிக்க வேண்டியதான். ட்ரம்ப் எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் மூழ்கிட்டு இருக்காரு. ஆரம்பிச்சு வச்சிட்டோம், இப்போ எப்படி முடியல. சமீபம் பிரதமர் பேசும் பொழுது கொரோனா காலத்து நெருக்கடிக்கு நம்ம தயாராகணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். ஒருவேளை எலெக்ஷன் முடிச்சோன்னா பெட்ரோல் டீசல் ஏறும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெருக்கடி. ஏன்னா இன்றைக்கி சண்டை நின்னா கூட நார்மல்சி வரத்துக்கு 1-2 ஆண்டுகள் ஆகுன்றாங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க, கால் 9962557557. சார், மிடில் ஈஸ்ட் வார், ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளினுடைய அந்த தாக்குதல், அதனை தொடர்ந்து ஹெர்முஸ் நீரிணையை மூடி இன்னைக்கு உலக பொருளாதாரமே ஒரு பெரிய ஆட்டம் கண்டிருக்கு. எல்லா பக்கமும் விலையேற்றம், பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை, அது இதுன்னு ஏறுது. அதனுடைய செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் உரம் எல்லாமே ஹைக் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியா இதில் என்ன பண்ணுதுன்னு எல்லோரும் பார்த்தாக வேண்டியிருக்கு. இங்கே பெருசாக விலை உயர்வு இல்லை. கேஸ், வணிக பயன்பாட்டிற்கான டீசல், இந்த மாதிரியான விலை உயர்வுனாலும் ஒரு அச்சம், ஐயோ என்ன ஆகுமோன்றது இருந்துகிட்ருக்கு. இதுக்கிடையில் மத்தியஸ்தம் பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருக்கிறதா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும்லாம் செய்தி வருது. இப்போ ஜெய்சங்கர் அதை விமர்சிச்சிருந்தார். நாம் அந்த தரகர் வேலையெல்லாம் பார்க்கல, அவங்க ஒரு தரகர் நாடுங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை சார்? ஜெய்சங்கரோட வார்த்தை ரொம்ப அற்பத்தனமான வார்த்தை. மத்தியஸ்தத்தை தரகர் வேலை என்று சொல்வது வைத்தறிச்சலில் பொறாமையில் சொல்கிற வார்த்தை. அதே தான் மோடி பண்ணாரு. நீ பேசின உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மோடி தான் பேசினாரு. உலகத்தில் எந்த நாடு சண்டை நடந்தாலும் இந்தியா மத்தியஸ்தம் பண்ணணும்னு கோரிக்கை எழும்போதெல்லாம் நீங்கள் அதை ஆதரிச்சிருக்கீங்க. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா வாரில் மோடியோட ரோல் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை இல்லை. ஆப்கானிஸ்தான் சார்பாகவே இந்தியா பாகிஸ்தான்கிட்ட பேசலையே ஒழிய சில முன்முயற்சிகளை எடுத்தது. ஏன் இதே ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் இந்தியா மத்தியஸ்தம் பண்ணணும்லாம் கேட்டாங்க. மத்தியஸ்தன்ற வார்த்தைக்கும் தரகர்ன்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. பாகிஸ்தான் புரோக்கர்ன்றது அது ரொம்ப சீப்பு. ஜெய்சங்கர் வாயிலேருந்து அந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. ரொம்ப மட்டமான ஒரு வார்த்தை. இது ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் வாயிலேருந்து வந்திருக்கக்கூடாது. இது என்ன சிக்கல்னா, பாகிஸ்தான் அந்த ரோலை எடுக்கிறத இந்தியா அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்தியா அந்த ரோலை எடுத்துருக்கணும் கையில். பாகிஸ்தானோட இராணுவ தளபதி ட்ரம்ப் கிட்ட பேசுகிறாரு. பாகிஸ்தானோட சிவிலியன் நிர்வாகம் தான் பேசணுடைய இராணுவ தளபதி பேசக்கூடாது. ஏற்கனவே அது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிபரை விட இராணுவ தளபதிக்கு ட்ரம்ப் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதும், வெள்ளை மாளிகையில் உணவு கொடுக்கறதும், விருந்து கொடுக்கறது, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவரை கூப்பிட்டு விருது கொடுத்தது எல்லாமே இந்தியாவுக்கு வச்ச ஆப்பு. இன்றைக்கி ட்ரம்ப்போட நேரடியாக முனீர் பேசுகிறார். பாகிஸ்தான் பேசுது. ஸோ
இது எல்லாமே வந்து வெளியுறவு கொள்கையில் இந்தியா படுதோல்வியை சந்திச்சிருக்கு. ஈரான் அமெரிக்கா யுத்தத்தில் பிரச்சனையில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ரோல் அதை போரை நிறுத்துறதில் சமரச தீர்வு காண்பதில் உருவாகி இருப்பது என்பது ரொம்ப தெளிவான ஒரு உண்மை. ஈஜிப்டு, பாகிஸ்தான், அப்புறம் இன்னும் ஒரு கண்ட்ரி பேச்சுவார்த்தையை வந்து பாகிஸ்தானில் தான் நடத்த போகுது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத் வருகிறார் என்று தான் செய்திகள் வருகின்றன. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அந்த வைத்தறிச்சலில் தான் வந்து புரோக்கர் வேலை நாங்கள் பண்ண மாட்டோன்ற வார்த்தையை ஜெய்சங்கர் சொல்றார். அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப தப்பான வார்த்தை. தரகர்வன்றது கீழ்த்தரமான வார்த்தை. ஒரு தேசத்தோட வெளியுறவு 40 கோடி 140 கோடி மக்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இதுக்கு முன்னால் இருந்த இந்தியா நேரு காலத்துலேருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் இருந்த எத்தனையோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், இவருக்கு முன்னால் பிஜேபியில் மோடி காலத்தில் இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தினது கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க மோடிக்கு வந்த கோபத்தோட வெளிப்பாடு இது. ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸை வந்து பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்குறோம். அது இவங்களுக்கு தெரியுது. நம்மளை விட ரொம்ப நல்லா பிஜேபிக்கு தெரியுது, மோடிக்கு தெரியுது. அந்த கோபத்தில் அந்த வைத்தறிச்சலில் தான் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ரமேஷ் வேற ஜெயராம் ரமேஷ் வேற சொல்லியிருந்தாரு, இந்தியா அந்த பொசிஷனை இழக்குதுன்னு. 100% நான் அதை தான் நான் சொல்கிறேன். காங்கிரஸோட கருத்து தான் என் கருத்தும். ஜெயராம் ரமேஷ் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட மிகப்பெரிய தோல்வி மோடி அரசாங்கத்தில் தற்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது மோடி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் வந்து ஒரு நாள் சமரசம் எட்டப்படும். அதில் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து இஸ்லாமாபாத்தில் நடந்து அங்கே ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னா அதை விட அவமானம் இந்தியாவுக்கு எதுவும் கிடையாது. அப்போ இது தெரிஞ்சு தான் பாகிஸ்தானுக்கு இதில் ஒரு பெரிய ரோல் டெவலப் ஆகிட்டு இருக்கு. தெரிஞ்சு அதை தாங்க முடியாத வைத்தறிச்சலில் தான் இவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகளை இவர் பயன்படுத்துகிறார் ஜெய்சங்கர். சார், இந்தியா வந்து பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணுன்ற கரெக்ட். சூப்பர் பாயிண்ட் தேவேந்திரன், கரெக்டாக சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. இந்தியாவில் தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறது பாகிஸ்தான். இதில் எல்லாருக்கும் தெரியும். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. கடந்த 30 ஆண்டுகளில் வந்து நம்ம லட்சக்கணக்கான மனிதர்களை, அப்பாவி பொதுமக்களை, இராணுவ வீரர்களை, காவல்துறை அதிகாரிகளை, பல துறை சார்ந்தவர்களை நம்ம வந்து இழந்திருக்கோம். இந்தியாவில் தீவிரவாதத்தை இன்னமும் ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பது பாகிஸ்தான் தான். அதை வந்து அவங்க ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க. சர்வதேச அளவில் வந்து பஹல்காமுக்கு பிறகு வந்து பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தணும் நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் வெற்றி பெற முடியல. இன்னைக்கு அதை பவர்ஃபுல்லாக இன்னைக்கு அந்த பாகிஸ்தான் தீவிரவாதத்தை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் சமரச பேச்சு நடத்தக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுப்பது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு விழுந்த சம்மட்டி அடி. மோடி அரசு வெளியுறவு கொள்கையில், இந்திய வெளியுறவு கொள்கையில் படுதோல்வி அடைந்து நின்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ராஜதந்திரி என்று கருதப்பட்ட ஜெய்சங்கர் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த எம்பரர் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ்வாங்க. ராஜா அம்மனமாக நிற்கிறார் என்பார்கள். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய எல்லா விதமான குணாம்சங்களையும், தன்னுடைய தகுதிகளையும், திறமைகளையும் இழந்து அம்பலப்பட்டு நிற்கிறான்னு அர்த்தம். எம்பரர் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ்னால் அதை லிட்ரலி எடுத்துக்கூடாது. ராஜா அம்மனமாக நிற்கிறார்னா லிட்ரலாக அதை எடுத்துக்கூடாது. அவர் அம்பலப்பட்டு நிற்கிறார்னு எடுத்துக்கணும். தன்னோட ஸ்கில், தன்னுடைய டிப்ளமசி எல்லாத்தையும். இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. அந்த வைத்தறிச்சல் வந்து நம்மளை விட ரொம்ப நல்லா தெரியுது. அவர் வந்து ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதர் ஜெய்சங்கர். அவர் வாயிலேருந்து இப்படிப்பட்ட கெத்து மட்டும் இல்லை, ரொம்ப டீசென்ட் மேன். அவர் வாயிலேருந்து இப்படி ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை, புரோக்கர்ன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வராது, சாதாரணமாக வராது, வந்ததும் இல்லை. எப்போ வரும்னா வைத்தறிச்சல் அதிகமாக வயிறு கீழ்ச்சி போகிற அளவுக்கு எரிச்சல் இருந்ததுன்னா தான் வரும். ஏன் யுக்ரைன் ரஷ்யா வாரில் உங்கள் மோடிக்கு நீங்கள் இந்த ரோலை கொடுக்கல? தாலிபான் அமெரிக்க பிரச்சனையிலேயே நம்ம பேசலை, நம்ம அதை பேசலாம். கரெக்டாக சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு நாடு இது எனக்கு மறந்து போச்சு, அங்கேயும் இதே மாதிரி தான் வந்து இந்தியா தான் மத்தியஸ்தம் பண்ணிச்சுனாங்க. அப்போ அதை பண்ணிவிட்டு நீ இந்த இடத்துல நீ மத்தியஸ்தம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த ராஜதந்திர மூளை வந்து இந்திய தலைமைக்கு இன்று இல்லை. அவன் அழகாக அதை நகர்த்த ஆரம்பிச்சிட்டான் காயை. ஒருவேளை ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் சமரசத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கிய பங்கு கிடைக்குமே ஆனால் அது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த பெரிய அடி மட்டுமல்ல, நாளைக்கு அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தாகவும் போய் முடியும். இந்திய கண்டிப்பாக. ஏன்னா பாகிஸ்தான் அதற்கு பிறகு செய்யக்கூடிய சில்மிஷங்கள், அட்டூழியங்களை கண்டிக்க வேண்டிய அளவுக்கு அமெரிக்கா கண்டிக்காது. இன்னொரு விஷயம், இது எவ்வளவு தூரம் வந்து பாகிஸ்தானால் அவங்களோட வெளியுறவு கொள்கையை வந்து ஸ்மார்ட்டாக கையாள முடியுன்றதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன்.
சவுதி அரேபியாவோட பாகிஸ்தானுக்கு நெருங்கிய உறவு வந்துடுச்சு. ஈரானுக்கும் சவுதிக்கும் நீளா பகை உண்டு என்றைக்குமே. இந்த யுத்தத்தில் வெளிப்படையாக சவுதி அரேபியா அமெரிக்காவை ஆதரிக்குது, பாகிஸ்தான் சவுதியை ஆதரிக்குது. புரியுதா நான் சொல்றது? ஈரானுக்கு பாகிஸ்தான் ஆவாது. ஆகவே பிரச்சனை இருக்கு, பலுச்சிஸ்தான் பிரச்சனை இருக்கு. இப்போ நேற்று கூட வந்து ஹார்மஸ் நீர்சந்தியில் வந்து பாகிஸ்தான் கப்பலை விட ஈரான் மறுத்து இருக்குது. சவுதி அரேபியாவோட டாக்டிக்கல் ஒப்பந்தம் போட்டிருக்கு பாகிஸ்தான். அதாவது என்னன்னா, ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதனால் மற்றொரு நாடு உதவி வரும். இது டைரக்டா ஈரானுக்கு விடுற சவால். நம்ம அந்த மாதிரி எந்த ஒப்பந்தத்தையும் சவுதியோட போடலை. அப்படி இருக்கும் பொழுது ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுடனான பிரச்சனையில் பாகிஸ்தான் ஈடுபடுது. அது ரெண்டு நாடுகளுமே ஊக்குவிக்குது. ஈரானும் ஊக்குவிக்குது, அமெரிக்காவும் ஊக்குவிக்குதுன்னா அது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு விழுந்த பேரிடி. இது அடிப்படையிலேயே ஒரு ராஜதந்திரி டிப்ளமேட் ஜெய்சங்கர் 45 ஆண்டுகளாக ஒரு ராஜதந்திரியாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கருக்கு இதோட உண்மை நிலவரம் குத்துது உள்ள. அதனால தான் அந்த வார்த்தை வருது. அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்கக்கூடாது. ஏன் வருதுன்னா, கையறு நிலையில் இருக்கும்போது மனிதன் சுய நிலைவை இழப்பான் இல்லையா? அதனால வந்த வார்த்தை. ஈரான் நமக்கு நல்ல நட்பு நாடு தானே, ஓரளவுக்கு நமக்கு மிகச்சிறந்த நட்பு நாடுங்க. அவன் நம்மள எதுவுமே பண்ணதில்லைங்க. அவன் இந்த விஷயத்துல மோடி கவர்மெண்ட் பண்ணது அட்டூழியத்தின் உச்சம். நம்ம நாட்டு தலைவரை கொன்னதுக்கு வந்து இன்ன வரைக்கும் மோடி வந்து இரங்கல் தெரிவிக்கல. இஸ்ரேலில் போய் ஒரு உட்காந்துன்னு இருக்காரு, போயிட்டு வந்த 3ஆவது நாள் அவன் அடிக்கிறான் போய். அவன் ஈரான் நம்மளை தொட்டதே இல்லை. நமக்கு எவ்வளோ உதவிகளை செஞ்சுருக்காங்க. இப்போ கூட அவன் நம்முடைய கப்பல்களை அந்த பக்கத்தில் அனுப்ப தயாராக தான் இருக்காங்க. துறைமுகம் வேற ஒன்று. ஈரானில் வந்து சவுதி மாதிரி கிடையாதுங்க. அங்கே தனி மனித சுதந்திரம்லாம் உண்டு, நைட் லைஃப் உண்டு. இன்னமும் ஈரானோட நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவன் நமக்கு எல்லா காலத்துலேயும் உதவியாக தான் இருந்திருக்கான். ஆகவே இன்னைக்கு இதில் பழசெல்லாம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுங்க. பாகிஸ்தானுக்கு இதில் ஒரு ரோல் வருது போர் நிறுத்தத்துலன்னா, அது இந்தியாவை வந்து பதட்டப்பட வச்சிருக்குது. இவங்களால அதை ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா இவங்க கோட்டை விட்டு எடுத்து அவன் கையில் எடுத்துட்டான். நமக்கு அமெரிக்காவும் நட்பு நாடு. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவும் பிரச்சனையை நம்மளால தீர்த்திருக்க முடியும்னாங்க. ஒரு ப்ளே பண்ணலாம் ரோலு. அந்த எண்ட் ஆஃப் த டே அமெரிக்கா தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகுது. ஆனால் நம்ம அந்த ரோலை ப்ளே பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கிடைக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த ரோலையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுவும் யாருன்னா, சவுதியோட உறவில் இருக்கக்கூடிய, ஈரானோட நேரடி பகையாளியோட உறவில் இருக்கக்கூடிய, ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடியவனால் அதை செய்ய முடியுதுன்னா நம்மளால ஏன் செய்ய முடியாது? ஆகவே இந்திய வெளியுறவு இருக்கு. ஆமாம், இந்திய வெளியுறவு கொள்கையின் மாபெரும் தோல்வி பாகிஸ்தானுக்கு இந்த பிரச்சனையில் ஒரு பங்களிப்பு என்பது கிடைத்தது. தவறான அவலமான வார்த்தைகளை, தரகர்ன்ற வார்த்தைகளை, வந்திருக்கக்கூடாத வார்த்தைகளை அவர் வாயிலேருந்து, ஜெய்சங்கர் வாயிலேருந்து அது வந்திருக்குது. அது மோடி அரசாங்கத்தின் படுதோல்வியின், ராஜதந்திர தோல்வியின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று சார், இப்போ ட்ரம்ப் கால் பண்ணி பேசினார்னு மோடி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இவங்கள சொல்லிக்க வேண்டியதான். பேசுறதுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குல்ல. டீஎஸ்கலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா சொல்லுவார். அது எல்லாம் தான் சொல்கிறான். அது என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. நம்ம வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் ஈரான் அதிகாரிகள்கிட்ட இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அதெல்லாம் போனார், வெளியுறவு செயலாளர் தான் போனார். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் போலியே. பிரதமர் போயிருக்கணும், குறைஞ்சபட்சம் வெளியுறவுத்துறை அமைச்சராக அது போயிருக்கணும். கையெழுத்து போட போயிருக்கணும். அந்த இடத்துல நேரடியாக போக முடியாது, கையெழுத்து போட போயிருந்திருக்கணும். கோட்டை விட்டு நிற்குது இந்தியா. அமெரிக்காவோட கைத்தடியாக இந்தியா மாறிவிட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னொன்று சார், ஆப்போசிட்ல இருக்கிறது இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த பக்கம் ஈரான் தானே. அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கணும். இல்லை, நாளைக்கு கமேனிக்கு நடந்தது இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கு வேணால் நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். தொழில்நுட்ப வல்லாண்மை இருக்குன்னா நான் இது சாதிக்க முடியும்னா நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம். அது லிட்ரலி யாருக்கு வேணால் நடக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சம் புத்தி இருந்ததுன்னா அதை வந்து கண்டம் பண்ணியிருக்கணும். நம்ம கண்டம் பண்ணுமே. இப்போ யூஏஇ மேலே இந்த மாதிரி தாக்குதல், இது அயோக்கியத்தனம் இல்லை. அடி வாங்கினவன் திரும்ப அடிக்கிறத கண்டம் பண்ணுற, அடி அவனுக்கு முதல்ல ஊந்தும், அதை கண்டம் பண்ண மாட்டேங்கிறியா? யூஏஇ மேலேயும் துபாய் மேலேயும் ஈரான் குண்டு போட்டதை கண்டிக்கிறியா? ஈரான் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் குண்டு போட்டதையும் அவன் நாட்டு தலைவரை கொண்டதையும் நீ கண்டிச்சியா? பொத்தின்னு இருக்க, எல்லாத்தையும் மூடிக்கின்னு பொத்தின்னு இருக்க. இது பேர் வெளியுறவு கொள்கையா? ஆகவே படுதோல்வி. அதனால தான் தரகர்ன்ற வார்த்தை வாயில் வருது. ஏன்னா அவன் முன்னணியில் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓகே, தீவிரவாதத்தை இந்த உலகத்துக்கே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இன்றைக்கி வந்து அமெரிக்காவோடையும் ஈரானோடையும் நெருக்கமாக போகுதுன்னா அது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மாபெரும் தோல்வி. அமெரிக்காவோட ட்ரம்ப்போட நிலை இப்போ என்னவா இருக்குது சார் இந்த போர்? அது இப்போ என்ன போய் கேட்குறீங்க? அதாவது இப்போ
அமெரிக்கா வரலாறுலேயே இந்த அளவுக்கு வந்து ஒரு உன்மத்தம் பிடித்த மனநிலை பாதிக்கப்பட்ட அதிபரை நான் பார்த்ததில்லை. அடுத்த நிமிஷம் அவர் என்ன செய்வார்னு அவங்களுக்கே தெரியல. இந்த 5 நாள் இன்னையோட நாளையோட முடியுது. அதுக்கப்புறம் என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. இதுக்குள்ள தரைவழி தாக்குதல் இருக்கும்னு பயப்படுறாங்க. அது நடந்ததுன்னா வந்து உக்கிரமாயிடும் போர். ஏன்னா அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பு வரும். ஃபுட் சோல்ஜர்ஸ் உள்ளே அனுப்புனீங்கன்னா பெரிய அடி வரும். அமெரிக்காவுக்கா? என்னென்னா இராணுவத்தை கொண்டு போய் இறக்குனீங்கன்னா நீ வானத்திலே கொண்டு போட்டுட்டு இருக்க வரைக்கும் போயிடலாம், தப்பிச்சுக்கலாம். ரூப்ஸ் உள்ளே போச்சுன்னா அவன் அடிப்பான், அவன் பிராந்தியம் இல்லை. உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ளேயும் 3 இராணுவம் அவங்க ஜெயிச்சதாக கிடையாது. ஆப்கானிஸ்தான்லேருந்து, இலங்கையிலேருந்து, திரும்ப வியட்நாம்லேருந்து திரும்ப ஓடி தான் வரணும். நீ அதான் அவனும் 7 கோடி மக்கள் இருக்காங்க. நீ நவீன ஆயுதத்தை வச்சு சண்டை போடுவான், வெறும் கையாலேயே சண்டை போடுவான். அவன் தேசம் இல்லை. இதெல்லாம் 5000 மெரைன்ஸை கொண்டு போய் கடற்படை வீரர்கள் அங்கே இறக்கியிருக்கானுங்க. அது என்ன கதி? ரெடி நிலையில் இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க, தயார் நிலையில் இருக்காங்க. அது என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. ஈரான் எப்படி சார் இவ்வளோ தூரம் தாக்குது? அவங்களும் அதுதான் ஆச்சரியமான விஷயம் தான். எல்லாரும் முடிஞ்சிடும். அதுவும் தலைவரை கொண்டதுக்கு பிறகு செதறிடும். கரெக்டான பாயிண்ட். தலைவர்களை தொடர்ந்து 3 தலைமுறையை காலி பண்ணிட்டான். 3 லேயர்ஸை காலி பண்ணியிருக்கான். ஆனாலும் ஃபைட் பண்ணுறாங்க. உண்மையிலே பாராட்டணும். இந்த தாக்குதல், இந்த போர் வந்து அமெரிக்காவுக்கு பெருத்த அடி, மிக பெருத்த அடி. தோல்வியை மறைச்சிக்க தான் இப்போ எப்படி வெளியில் வருதுன்னு தான் ட்ரம்ப் மூழ்கிட்டு இருக்காரு. வெற்றின்னு தான் அனௌன்ஸ் அது அப்படி சொல்லிக்க வேண்டியதான். ட்ரம்ப் வந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் மூழ்கிட்டு இருக்காரு. ஆரம்பிச்சு வச்சுட்டோம், இப்போ எப்படி முடியல. அதுதானே போரோட பெரிய ஆபத்து. வாஜ்பாய் சொன்னார்ல, போரெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் நிறுத்த முடியாது. அது மாதிரி இது அதுதான் இப்போ சிக்கல். ஆரம்பிச்சிட்டானுங்க. வெறும் வான்வழி தாக்குதல் மூலமாக மட்டும் ஒரு நாட்டெல்லாம் கைப்பற்ற முடியாது. கைப்பற்றணும்னா நீ தரைப்படை அனுப்பணும். தரைப்படை அனுப்புனீங்கன்னா துவம்சம் ஆகிடும். ஆயிரக்கணக்கில் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுவார்கள். ஆனால் சார் லீடர்ஷிப்பை கொண்டுட்டாலோ பிடிச்சிட்டாலோ பொலன்னு விழுந்துருல. எக்ஸாக்ட்லி, அழகான பாயிண்ட்டு. ஆனால் அது விழலையே. சுப்ரீம் லீடரை போட்டான், அதுக்கு பிறகு செகண்ட் இன் கமாண்டை போட்டான், தேர்ட் இன் கமாண்டை போட்டான், அப்படி நிற்கிறான். எப்படி? அப்போ அந்த நாடுக்கு வந்து இறையாண்மை மிக்க நாடு தன்னுடைய ஜீவிதத்துக்காக, தன் உயிருக்காக போராடுது. உலகமே வந்து இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக நிற்குது. ஆனால் அவன் போராடுறான்ல, அவன் எதுக்கு சரண்டர் ஆவான்? நான் சரண்டர் ஆக மாட்டேன்ட்டான்ல. சண்டை போடுவான், செத்து போவான், சரண்டர் ஆக மாட்டேன்ட்டான். அவன் நாட்டை போய் சரண்டர் ஆகணும். உள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. அதுதான் உண்மை. உலகம் அதுதான் ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் விரைவில் முடிவுக்கு வந்து அமெரிக்கா வெளியேறிடுச்சுன்னா, நிறுத்திடுச்சுன்னா அடுத்த 2 மாதத்தில் உள்நாட்டு கலகம் வெடிக்கும். ஏன்னா அங்கே வந்து 50 வருடங்களாக மனித உரிமைகள் மீறப்படுது, கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்குது. அதுதான் ஜூன் மாதம் 12 நாள் இஸ்ரேல் அமெரிக்கா குண்டு மாதிரி பொழிந்துட்டு அவங்க நிறுத்தின பிறகு ஈரானுக்கு எதிராக பெரிய உள்நாட்டு புரட்சின்னு சொல்ல முடியாது, பெரிய அளவில் மக்கள் போராட்டங்கள் வந்தது. ஜனவரி மாதம் கமேனிக்கு எதிரான நடந்த போராட்டத்தில் 15,000 பேர் கொல்லப்பட்டாங்க. கமேனி ஒன்றும் இறக்கப்பட வேண்டிய தலைவர்லாம் கிடையாது. அவர்கள் வந்து மத வெறியர்கள். அவர்கள் வந்து மக்களோட உரிமைகளை வந்து நசுக்குனாங்க. கடந்த 45-50 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுகின்றன. அது ட்ரம்ப்பே சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்றதுக்கு ட்ரம்ப்புக்கு தகுதி கிடையாது. இன்றைக்கி இந்த போராட்டத்தின் மூலமாக அது அந்த மக்களே வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கு இப்போ இவங்களை எதிர்க்க வேணான்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் ஒன்ஸ் போர் நிறுத்தப்பட்ட பிறகு பொருளாதார நெருக்கடி முற்றும் பொழுது கண்டிப்பாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுவார்கள். அதை தான் அமெரிக்கா விரும்புது. இப்பயே நடக்கும்னு நினச்சாங்களோ? நடக்கும்னு நினச்சாங்க, நடக்கலை. அது தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு கமேனி எவ்வளோதான் எனக்கு கொடூரமானவனா குடும்பம்லாம் இருந்தாலும் என் நாட்டில் நாங்கள் தான் பிரச்சனையை தீர்த்துப்போம், நீ ஒன்றும் வர வேணான்னு அப்படி ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னக்குள்ள நீ யார் 1000 உண்டுங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதினால. அதுதான் அந்த கதை தான். ஒற்றுமை ஆயிட்டாங்க. ஒற்றுமைன்னா ஒரு செயற்கையான ஒற்றுமை. போர் நின்ன பிறகு அது ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெடிக்கும். இப்போ இன்னொன்று ஈரான் சொல்லுது சார், அமெரிக்க பேஸ் எல்லாம் அந்த வளைகுடாலிருந்து அப்புறப்படுத்துங்க. அதை செய்ய மாட்டான். அதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை வைக்கும். ஆல்ரெடி இப்போ எல்லாம் பங்கருக்குள்ள எனக்கு வந்து நீ டேமேஜை கூட இனிமேல் அடிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுக்குறான். அது இவங்க ஏதாவது ஒரு, ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து நான் சண்டையை நிறுத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் நிறுத்தலைன்னு அவன் சொல்கிறது அமெரிக்காவுக்கு மூஞ்சில் வந்து அடி இல்லை, முகத்தில் ஓங்கியில் குத்திட்டான்றாங்க. அவங்க நான் நிறுத்தல போடான்ட்டான், மூஞ்சில் ஓங்கி குத்திருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் முக்கிய பங்கு கிடைத்திருப்பது என்பது இந்திய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வி கொடுக்கக்கூடிய வழியிலிருந்து தான் பேசக்கூடாத வார்த்தைகளை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது, கேவலமானது. நிறைவா சார்,
சமீபமாக பிரதமர் பேசும் பொழுது கொரோனா காலத்து நெருக்கடிக்கு நம்ம தயாராகணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. ஒருவேளை எலெக்ஷன் முடிச்சோடனே பெட்ரோல் டீசல் ஏறும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெருக்கடி. ஏன்னா இன்றைக்கி சண்டை நின்னா கூட நார்மல்சி வரத்துக்கு 1-2 ஆண்டுகள் ஆகுன்றாங்க. ஆண்டுகளா? குறைஞ்சது 1 ஆண்டாவது ஆகுன்றாங்க. அதே வந்து எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறானுங்க. இல்லாட்டி எல்லாத்தையும் தாறுமாறாக ஏற்றிருப்பானுங்க. ஏப்ரல் 29 லாஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் வெஸ்ட் பெங்கால். சாயங்காலம் 7 மணிக்கு இல்லை 6 மணிக்கே ஏற்றிடுவானுங்க. 6 மணிக்கு க்யூவில் நிற்பாங்க மக்கள். அதனால் 7 மணிக்கு ஏற்றிடுவானுங்க. மோடியை வாய் திறந்து சொல்கிறாருன்னா புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ மோசம். ஓகே, நன்றி சார். உங்களுடைய சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.